தொடர்ந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் திராவிட சிந்தனையாளர்களாக இருக்கிற போது நீங்கள் எப்படின்னு தமிழ் தேசிய அரசியல் சிந்தனையாளராக எப்படி நீங்கள் ஆனீங்க? அப்போ தேடும்போது தான் அவர்கள் யார் நம்ம யார், அதுவும் இல்லாமல் நான் ஒரு சீனியராக இருந்தேன். நிறைய இந்த இன்டலெக்சுவல் கூட ஆஃபீஸர்ஸ் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இவ்வளவு வழிகளை சுமந்து தனியாக ஒரு ஊடகத்தை தொடங்கி கொண்டு வரணும்னு நீங்கள் வருகிற போது இந்த திராவிடம் உங்களை எப்படி இவ்வளவு பெருசாக வளர விட்டுச்சு? இல்லை, நான் வளர்ந்து இருக்கிறேன்னா பெருசாக அப்படின்றது முதல்ல கேள்வி. நாம் தமிழர் கட்சி நமக்கு நாமே ஊடகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஊடகம் வேணும் அப்படிங்கிற முறையில் தான் இப்போ நான் இந்த சோழன் சொல்வீச்சு என்கிற இந்த ஊடகத்தை நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன். இது தேவையா? இதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன? மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஊடகங்கள்லாம் அவர்கள் பக்கம்தான் இருக்குது. தமிழ் தேசிய பக்கம்னு இருந்தாலும் கூட அவங்க சுதந்திரமாக செய்ய முடியாது. ஏன்னா அது மத்திய ஒலிபரப்பு துறைன்றது மத்திய அரசு கட்டுப்பாட்டில். இப்போ திராவிடம் வந்து அது எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. தொடங்கி இருக்கிறது வந்து இதோடு மட்டும் போக இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கில் நமக்கு வேணும். அவங்க இருக்கிறது 75 ஆண்டுகளுக்கு மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் ஊடக கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்குது. திராவிடத்துக்கு இருக்கிற 75 ஆண்டுகள் கட்டமைப்பு அது அவங்க. அதுக்கு முந்தின காலகட்டத்தில், இந்த ஊடகம் வரதுக்கு முந்தின காலகட்டத்தில் நாடகங்களும் திரைப்படத்தையுமே அவங்க பயன்படுத்தும். ஆமாம், தமிழ் தேசிய களத்தில் ஒரு புதிய சேனல் வந்து உருவாகி வரும்போது என்னென்ன சவால்களை வந்து எதிர்கொள்ளணும்னா, முதல் சவால் வந்து புறக்கணிப்பு. இப்போ சோழன் மு கலைஞன் அவர்களை எல்லோரும் வேறு மாதிரி பார்த்து இருப்பாங்க. ஆமாம், கரெக்டாக. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு அழுத்தமாக இதில் பேச 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 அவங்களெல்லாம் இறக்க வேண்டியது. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சோழன் சொல்வீச்சு வலையொலி இன்றைக்கு மே 1ஆம் நாள் உழைப்பாளர் தினத்திலிருந்து தொடங்குகிறோம். சோழன் சொல்வீச்சினுடைய முதல் நேர்காணலாக மூத்த பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய அண்ணன் பா. ஏகலைவன் அவர்களை சந்தித்து எடுக்க இருக்கிறோம். பாருங்கள், அவரை சந்திப்போம். அண்ணா வணக்கம். 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 ஏற்கனவே நெறியாளராக மாறிட்டீங்க, இன்னைக்கு சோழன் சொல்வீச்சுக்குன்னே மாறி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் எல்லோரும் இந்த சோழன் சொல்வீச்சை வந்துட்டு அதில் வந்து இணைஞ்சிக்கணும், தொடர்ச்சி அதை பார்க்கணும், அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், வரவேற்பு கொடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி அண்ணா. வளரணும் சோழன் சொல்வீச்சு. ரொம்ப நன்றி அண்ணா. அண்ணா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு கால பத்திரிகை துறையில் நீங்கள் அனுபவம் பெற்றிருக்கிறீங்க. தொடர்ந்து ஊடகத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் திராவிட சிந்தனையாளர்களாக இருக்கிற போது நீங்கள் எப்படின்னு தமிழ் தேசிய அரசியல் சிந்தனையாளராக எப்படி நீங்கள் ஆனீங்க? இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருமே, நீங்கள் ஒன்றும் சொல்லப்போனால் நீங்கள் உள்பட எல்லாருமே, எந்த மக்களை எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு ஆப்ஷன் சொல்லுவாங்க. அது திராவிடம் தான். திராவிடம் தான் தமிழ், திராவிடம் தான் தமிழர்கள், திராவிடம் தான் தமிழர்களுக்கான உயிர் மூச்சு, மொழி என்றாலும் திராவிடம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் கடந்துக்கிட்டே வந்திருந்தோம். அவங்க யார், அவர்கள் யார், என்ன ஏதுலாம் கேட்டதே இல்லை. தமிழர் தமிழ் அப்படின்னாக்கா உடனே கருணாநிதிக்கு ஓட்டு போடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. 2009 அந்த இனப்படுகொலையில் நான் ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு அலைப்பாஞ்சிக்கிட்டு, அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2008 களத்துலேருந்து முக்கிய தளபதிகளோட தொடர்பில் நான் இருக்கேன். அவங்கக்கிட்ட பேசிட்டு நிறைய தகவல்கள் எடுத்துகிட்டு நிறைய ஒருங்கிணைப்பில் தமிழ்ச்செல்வன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு முறை அவர்கிட்ட பேசியிருக்கிறார். அவர் ஒருத்தர் ஒருங்கிணைச்சி விட்டுருந்தார். அந்த தோழர் இன்றைக்கும் தடுப்பு முகாமிலிருந்து முறைப்படி தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் இன்னும் சிலர் அவங்க தான் தொடர்பு போராளியாக வருவாங்க. அப்போ வந்து பேசும்போது இங்கே இணையங்களில் அப்போ தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. இளைஞர்கள்லாம் தேடும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே தேடுறதுக்கான இதில் எதுவுமே தமிழர் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்தது பிரதானமாக ஜெயா டிவி 1, சன் டிவி 1, தமிழன் மக்கள் தொலைக்காட்சி இருந்தது. சன் இந்த மற்றது 2 வழக்கு விடைன்றதால அது எதுவும் செய்திகளை போட முடியல. சன் தொலைக்காட்சி முழுக்க இருட்டடிப்பு செய்ததுன்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான போராட்டங்கள்
பார்வையற்றவர்களும் கூட, ஊனமுற்றவர்களும் கூட, போராடாதவர்கள் யாரும் இல்லை தமிழ்நாட்டில். எல்லாருமே போராடினாங்க உதிரிகளாக தான். ஒட்டுமொத்தம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரும் போராட்டமே வெடிக்க வைக்கிற மாதிரி, கனடாவில் நடந்த மாதிரி, மற்ற நாடுகளெல்லாம் தமிழர்கள்ன்ற ஒரு கொடையில் வந்து எப்படி ஒன்றா சேர்ந்தாலும் அந்த மாதிரி இங்கே நடத்த முடியாமல் போனதுக்கான காரணம் இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டே அங்கே வருது. அந்த 2008-09 அந்த காலகட்டம் எல்லாம் முடிஞ்ச மே 18க்கு பிறகு இன்னைக்கு துயரம் தோய்ந்த அந்த மே 18 ஒட்டி இன்னிலிருந்து அந்த துயரத்தை தொடங்குற ஒரு இது நிகழ்ச்சி உலகம் முழுக்க கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ தேடும்போது தான் அவர்கள் யார், நம்ம யார். அதுவும் இல்லாமல் நான் ஒரு சீனியராக இருந்தேன். நிறைய இந்த இன்டலெக்சுவல் கூட ஆஃபீஸர்ஸ் கூட, டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இந்த தொடர்பில் இருக்கும்போது இந்த அரசு தரப்பினுடைய ஒரு நாடகம்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கருணாநிதி அவருடைய அந்த கடைசியாக நடத்தின அந்த உண்ணாவிரதத்தில் கூட ஒரு அரசியல் நாடகம், அங்கேருந்து டெல்லியிலேருந்து ஒரு பண்ணது. அப்புறம் நம்ம அன்னைக்கே வந்து சந்தேகப்பட்டவங்க, ஒரு திட்டமிட்டு கைது செய்யாத நபர்கள் கிடையாது கருணாநிதி. 1000க்கு மேற்பட்டவங்களும் அந்த காலகட்டத்தில் கைது பண்ணி, மருத்துவர்களை கூட கைது பண்ணி, தன்னுடைய சொந்த திராவிட கட்சியில் இருக்கிறவங்களை கூட கைது. அதாவது ஒன்றிய அரசுக்கு துணை போய் மட்டுமே சிங்களவர்களுக்கு ஆதரவா, ஒன்றிய அரசுன்னு இல்லை, சொக்கத்தங்கம் சோனியா குடும்பத்திற்காக வேண்டி, காங்கிரஸுக்காக வேண்டி, அந்த கூட்டணிக்காக வேண்டி, இது நம்ம அப்போ வந்து சந்தேகத்தோடு தான் இந்த மாதிரி வச்சவங்க. துணை போகிறார்கள். இந்த போர் முடிந்த உடனே சொல்கிறாங்க, குறிப்பாக இந்தியாவுக்கான போரை நாங்கள் நடத்தினோம், இந்தியா எங்களுக்கு பக்கபலமாக இருந்தது. அதில் வந்து எங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி வந்து இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து, இந்திய அரசு எங்களை எங்கே போர் நிறுத்தம் செய்யுன்னு சொல்லிடுமோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்த இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அங்கே தான் யோசிக்க ஆரம்பித்தப்ப பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் நம்ம தமிழ் தேசியம் அப்புறம் தான் எல்லாருமே தேடி படிக்கிறோம். தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களாம் அதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம், பார்வையாளர்களாக பார்த்துக்கிட்டு அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தோம். இனி இதுதான் அரசியலாக இருக்குது இந்த மக்களுக்கு, இதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு அன்றைக்கி தான் எல்லாமே மாறுறாங்க. நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே உங்களை உட்பட எல்லாருமே மாறுறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து போன தமிழர்களும் வேறு மண்ணிலிருந்து போன தமிழர்களுக்கும் அன்றைக்கி தான் தெரிய ஆரம்பிச்சிது திராவிடர்கள் யார், தமிழர்கள் யார். திராவிடம் வந்துட்டு நம்மை போலவே பேசும், நம்மை போலவே உடுத்தும், நம்மை போலவே எல்லாம் செய்யும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறவாக இருக்கும்ன்றத அந்த களம் வந்து இருந்தது. நிறைய பேர் பின்னாளில் வந்து பேசினாங்க, இல்லை கருணாநிதி நினச்சிருந்தா கூட வந்து இந்த போரை நிறுத்தியிருக்க முடியாதுன்னு. அப்படி கிடையாது. எனக்கு என் மனசாட்சிக்கு அறிய தமிழ்நாட்டில் மட்டும் நினச்சி ஒரு பெரும் எழுச்சியாக ஒரு ரொம்ப வேணாம், யுத்தம் முடியுது. வை கோபாலசாமி நாயுடு சொல்கிறாரு, உடனே வந்து காஞ்சிபுரத்தில் அண்ணாவுடைய நிகழ்ச்சி ஏதோ நினைவை பற்றி 5 லட்சம் பேரை நான் கூட்டினேன்னு பேப்பரில் அடுத்த நாள் பெருமையாக பேட்டி கொடுத்து அவ்வளோ கூட்டம் காட்டுறாரு. இதில் 10% பேர் நீ கூட்டலையே போராட்டத்தில், எங்கே இருந்தீங்க? தனிநபர்களாகத்தானே வந்துட்டு இருந்தீங்க, யாருமே ஒன்றாக வரலையே. பழ நெடுமாறன் அவருக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை, அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, கூட்டம் இல்லை. அப்படிதான் அவர் கடந்த காலம் முழுக்க தன்னை வச்சுக்கிட்டு இருந்தார். யாருமே பெரிய அனுசரித்து பெரிய ஒரு கூட்டமாக அவராலேயே மாற்ற முடியல. இப்போ இவர்கள் பெரும் கூட்டம் வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் யாருமே வரலையே. ஒரு திமுகவில் ஒரு 10 லட்சம் பேரை கூட்டியிருக்க முடியாதா? கூட்டலாம். கருணாநிதி கைதுக்கு கூடின கூட்டத்தில் ஒரு பகுதி கூட ஒரு பகுதி இல்லை, ஒரு புள்ளி, அது 0.1% கூட ஈழ போராட்ட களத்துக்கு வரல. இதெல்லாம் பார்த்த பிறகுதான் தமிழ் தேசியத்துக்குள்ள மாறுறோம். ஏன் அதுக்கு முன்னாடி திராவிடத்துக்குள்ள தான் வந்துட்டு இங்கே வந்தோன்றதுக்கான இந்த பின்னணி எல்லாம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கோம். புரியுதுண்ணே. இப்போ இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இவ்வளவு வழிகளை சுமந்து தனியாக ஒரு ஊடகத்தை தொடங்கி கொண்டு வரணும்னு நீங்கள் வருகிற போது இந்த திராவிடம் உங்களை எப்படி இவ்வளவு பெருசாக வளர விட்டுச்சு? இல்லை, நான் வளர்ந்து இருக்கிறேன்னா பெருசா அப்படின்றது முதல்ல அது கேள்வி. இன்றைக்கி மற்ற சேனல்களை பார்க்குறப்ப அதில் வந்துட்டு லட்சக்கணக்கில் பார்க்குற பார்வையாளர்கள் நமக்கு இன்னும் ஆனால் முந்திக்கு இப்போ பரவாயில்ல. சராசரி ஒரு 40,000-50,000 பார்வையாளர்கள், சமயத்தில் 1 லட்சம் பார்வையாளர்கள் மாதிரி இன்னும் அதிகமாகணும். இது வந்து அரசியல் முழுக்கன்றதால பார்வையாளர்கள் கொஞ்சம் இதில் ஆர்வமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு வந்த பிறகு இது ஏன் தொடங்கணும் அப்படின்ற இதுக்கு முன்னாடி எல்லா தளத்துலையும் வேலை செஞ்சுருக்குறேன். சரி, புரிதல் உங்களுக்கு? எல்லா பற்றி புகழ்பெற்ற தராசு வார இதழ், அது பிற்பாடு போலீஸ் செய்தி வார இதழ், அது பிற்பாடு குமுதத்தில் ஒரு 13 ஆண்டுகள் முழுமையாக இருந்து 14வது ஆண்டில் தான் வெளியில் வரேன். சரி,
வந்த உடனே தந்தி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மக்கள் முன்னால் எடுத்து ஒரு 1.5 வருஷம் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சீமானுடைய சிறப்பு நிகழ்ச்சி. கருத்தாக்க குழு ஆசிரியர் அது நான் தான். அந்த நிகழ்ச்சி முழுக்க நான் தான் ஒருங்கிணைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சரி. அந்த அனுபவத்தோட அப்புறம் வந்துட்டு புதிய தலைமுறை வார இதழில் வந்து ஒரு அரசியல் கட்ட தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்கிறேன். சரி. மொத்தம் ஒரு 45 எழுதுனதுல கிட்டத்தட்ட 38-39 ஆசிரியர் உதயசூரியன் பேரு. பார்ஷாலிட்டியே பார்க்கல அவர். சரி. சரி தவறுன்றதை கிளியராக எழுதிட்டு இருந்து தலையங்கமே அட்டப்பட கட்டுறோன்னு சொல்லுவாங்கல்ல, 40-45 எழுதுல 39 அப்படிதான் வச்சிருந்தாரு. சரி சரி. அந்த அனுபவங்களோட வேற ஒரு யூடியூப் சேனலுக்கும் வந்து இருக்கிறப்பதான் சரி, ஏன் சொந்தமா ஒன்று இருக்கக்கூடாது, நமக்கு நினைக்கிறத பேச முடியாத போது மற்ற இடங்கள்ல ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க, அங்க உள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது, ஒன்று சுயமா தொடங்கினா என்ன அப்படின்ற ஒரு முயற்சியோட தொடங்குறப்பதான் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருந்துச்சு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரே நாள் போட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோவுக்கு மட்டும் உங்களை மாதிரி தொடக்க நிகழ்ச்சி போடுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 தாண்டிட்டேன். சரி. அப்போ மக்கள் வந்து தங்களுக்கானது ஒன்று இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருக்குது, எல்லாருக்குமே தமிழ் மக்களுக்கு இருக்குது. அதில் நம்ம சரியாக இருந்தோம்னாக்கா அவங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது. அந்த நோக்கம்தான் இதை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து அங்கேருந்து தான் நமக்கு தொடங்குது. ஒன்று, நமக்கான அரசியலை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்ற ஒரு கேள்வி. இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பேசணும், நாங்கள் ஒரு சோர்ஸ் வச்சுட்டு இருப்போம்ல, இந்த 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 மாதிரியான விஷயம் அந்த பத்திரிக்கையில் வந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் இங்கே சொல்லுங்களேன், இந்த சேனல் இந்த செய்தியாக வரணுமே அப்படின்னு ஒரு பதற்றத்தோடு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு விஷயம் கட்டாயம் வந்தாகணும், இந்த ஈழ பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனைன்றப்ப அது வராது. அதான் இப்போ இந்த நீங்கள் இப்போ ராவணா வலையொலி என்பது எல்லாருக்கும் பொதுப்படையாகவே தெரியுது, இது திராவிடத்தை எதிர்க்கிற ஒரு வலையொலி அப்படின்னு. எப்படி உங்களை விட்டு வச்சிருக்குன்னு நான் கேட்குறேன். திராவிடம் இல்லை, நான் வந்து கருத்தியல் ரீதியான விஷயங்கள் தான் பண்ணுறேன். ஒரு வம்படியாக பேசுறதுன்றது எனக்கு நோக்கம் இல்லை. அதே நேரத்தில் திராவிடத்துக்குள்ள சரியான கருத்துக்கள் இருந்தால் அதை வந்து ஏற்கணும் அப்படின்றதுலையும் நான் இருக்கிறேன். சரி. அந்த மாதிரி வந்ததில் சிலது பாராட்டி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து ஒரு தரம் தாழ்ந்து அவர்களை விமர்சனம் பண்ணதே இல்லை. சரி. ஆனால் இதில் ஒரு பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? 100கணக்கான அதிகாரிகள் வந்து சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. உயர் அதிகாரிகள், உச்ச அதிகாரிகள் சொல்லக்கூடிய சராசரி ஆளுங்கட்சி தரப்புல, அது அதிமுக திமுக தரப்புல ஒரு 4-5 அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி. நிறைய திமுக விஐபிகள் சொல்லக்கூடியவர்கள் சர்வசாதாரணமாக என்ன ஏகலை வருகிறது, நமக்கு நேரம் ஒரு நண்பருக்கு என்ன உதவி அந்த இடத்துல சொல்லி நீங்கள் அவரை போய் பாருங்கன்னா அவங்க செய்து விடுவாங்க. சரி. இந்த மாதிரி நிறைய அந்த நடந்துட்டு இந்த 2000 இந்த இது தொடங்குற வரைக்கும், ராவணா வலையொலி தொடங்கி இருக்கிற ஒரு கட்டம் வரைக்கும் அந்த தொடர்பு இருந்தது. சரி. இது பிறகு நான் இதுலேருந்து சமரசம் ஆக மாட்டேன்னு தெரிஞ்ச பிற்பாடு அந்த தொடர்பு எல்லாமே எல்லாம் விலகிட்டாங்க. கொஞ்சம் பெரும் பின்னடைவு. பேசின ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறேன், ஒரு உயர் அதிகாரி பார்க்க வரலான்றதுக்கு அவர் பயப்படுறாரு, சந்திக்கிறதுக்கு பயப்படுறாரு. என்னன்னா திராவிடம் நமக்கு என்ன பழி வாங்கிடுமோ, ஏகலைவன் வந்து தமிழ் தேசிய களத்தில் இருக்காரு, வந்துட்டு திமுக விமர்சிக்கிறாரு அப்படின்றப்ப இப்படியாக பிரிஞ்சு ஒரு பெரிய பின்னடைவு. அது ஒரு பெரிய பாதிப்பு தான் எனக்கு. ஒரு பத்திரிகையாளனுக்கு தொடர்புகளும் இந்த சோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பலமானது. ஆனால் இதுக்குள்ளே வந்துட்ட உடனே அது ஒரு பெரிய இழப்பாக தோணுச்சு. அப்புறம் அமைச்சர்களும் படிப்படியாக பேசுறத குறைச்சிக்க தொடங்கிட்டாங்க. சரி. என்ன உங்களுக்கு? ஆமாம், இவன் எது வேணாலும் பேசிட்டு குறிப்பாக நம்மளே பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துலலாம் நிறைய அமைச்சர்கள் சர்வசாதாரணமாக உணவு நேரத்துக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்த கட்டம்லாம் இருந்துச்சு. அதான் ஒரு பெரும் பின்னடைவாகவும் பெரும் பாதிப்பாகவும் மாறுச்சு நமக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய சோதனை இதுக்குள்ளாக சந்திக்க வேண்டியது. இப்போ யாரோ ஒருத்தர் வராரு, அவர் யூடியூப் ஆரம்பிக்கிறாரு, அவர் பேசுகிறாருன்றது அது வேற பிரச்சனை. அது ஒரு பத்திரிகையாளனாக இருந்து இவ்வளவு பெரிய தொடர்புகள், சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் பழக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து அது நம்மளை வந்து புறக்கணிக்குதுன்றப்ப அதுக்கு காரணமே இந்த கருத்தியல் தான். இந்த கருத்தியல்ல நிற்கிறப்ப இந்த இழப்புகளை நீங்கள் சந்திச்சாகும். சரி. அப்போ இதுக்கு மாற்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் தான் இதை தூக்கி நிறுத்தணும். ஆமாம். இப்போ தமிழ் மக்கள்கிட்ட ஒரு பெரிய செட்பேக் இருக்குது. மற்ற பொழுதுபோக்கு அம்சங்களில் பார்க்குறத விட இதை வந்து மிக மிக குறைவு தான். அரசியல் ஆர்வமாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் தான் ஆர்வமாக இருக்கிறாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அரசியலை பார்க்குறதுக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களில் புலம்பெயர்ந்த நாடுகள்லையும் இங்கேயும் இந்த விஷயத்தை வச்சு என்ன வருதுன்னு பார்க்குறாங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை, அப்படி இல்லை. அப்போ இதில் ஒரு பெரும் பின்னடைவுகள், ஒரு பெரிய நெருக்கடி இப்படிலாம் வந்து சமீபத்தில் நீங்களும் நானும் பொதுமக்கள் மத்தியில் போயிருந்தோம்.
இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 திரைப்படங்கள் எடுத்த ஒரு டைரக்டர், படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு. என்ன அடையாளம் தெரிஞ்சதை விட எல்லாரும் ஓடி வந்து உங்களை தானே அடையாளம் கண்டுக்கிட்டாங்க, எல்லாரும் ஓடி வந்து உங்களோட வந்து புகைப்படம் எடுக்கிறாங்க, ஒரு பெரிய ஆச்சரியமா ஒருத்தரை சந்திச்சுட்டு மாதிரி மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை எல்லாமே வந்து இந்த ராவணா வலைவலி தானே உங்களுக்கு வந்து கொடுத்தது இல்ல, தமிழ் மக்கள் உங்களை வந்து ஐடென்டி பண்ணியிருக்காங்க. இல்ல அது பின்னாடி வந்து நீங்க இவ்வளவு இழக்கணும் அப்படின்னு சொல்ல வர உறுதியா நீங்க இருக்கிறப்ப என்னை விட எனக்கும் பின்னாடி என்ன சம காலத்துல இருந்த ஊடகவியலாளர்கள்லாம் இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பொறுப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நண்பர்கள் அவர்களே சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் விட்டு தொலைச்சிங்கன்னா எங்களை மாதிரி ஒரு நல்ல சம்பளத்துல, அதாவது நீங்க அவங்க நல்ல நிலையில இருக்காங்கன்னு சொல்றது பொருளாதார ரீதியா நல்ல நிலையில இருக்காங்க, பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்களோ ஒரு தகுதி, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க ஒரு அக்கறையில தான் சொல்றாங்க, இதை விட்டு தொலைய, நீ வந்துட்டு இப்படி இருந்துட்டு ஒரு பொதுவா நீ பண்ண எல்லாரையும் பேசிட்டு இருந்தா இப்போ சேனல்லே வந்து இணைஞ்சு நீ இருக்கலாமே அப்படின்றப்ப இப்போ அவங்க விவாதத்துக்கு கூப்பிடுறது கூட சில நண்பர்கள் தயங்குறாங்க, நீங்க சமரசம் இல்லாம பேசிட்டீங்கன்னா எங்களுக்கு சிக்கல் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி. புரியுது. இதெல்லாம் வந்து சொல்லும்போது நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இவரை கூப்பிடலாமான்னா வேணாம் அப்படின்றாங்க. ஏன்னா இவர் வந்துட்டாருன்னா இந்த இதில் அழுத்தமாக பேசுவார், அப்போ நமக்கு அது சிக்கலாகும் அப்படின்றப்ப இந்த புறக்கணிப்புகள் ஒரு பக்கம் வலி நமக்கு ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக ரொம்ப 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 கீழே தான் இருந்துக்கிட்டு இருந்தோம், ஜீரோவில் தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் நீங்கள் சந்திச்சு தான் இந்த இடத்த தாண்டணும். புரியுது. இந்த மக்கள் ஒரு ஆதரவு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இப்படி இருக்காங்கன்னா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்கா, நாம் என்ன செய்யணுன்றதுல தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் எப்பவுமே. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இது சரியா அது சரியான்றது இல்லாமல் நிதானம் வேணும். முதல்ல அவசரப்பட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு உடனே எமோஷனல் ஆகி வீடியோ போட்டுறக்கூடாது. ஒரு பத்திரிக்கையாளராக அது சரி ரெண்டு தரப்பும் விசாரிக்கணும், சரி நியாயங்களை பேசணும். இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு தான் நீங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நம்ம சுற்றி இருப்பவர்கள் இது ஏற்பாங்களா, இந்த கருத்தை உள்வாங்குவாங்களா, இதில் யாருக்காவது பாதிப்பு வருமா. நான் மாதிரி ஒரு விஷயத்துக்கு வருத்தப்பட்டிருக்கிறேன். நம்ம சமீபத்தில் சீமானை பற்றி வந்த ஒரு சர்ச்சைகளில் அது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு உறுத்தலாக இருந்தது, வருத்தப்பட்டான் அதுக்காக வேண்டி. அப்போ அவர் அங்கே போனாரா வந்தாரா இல்லையான்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. ஆமாம், அதாவது கேமராமேன் ஒருத்தர் வந்து டைரக்டர் கேமராமேன் பேட்டி கொடுத்துருந்தப்ப அவருக்காக வேண்டி பேட்டி போடுறப்ப அது ஒருத்தர் ஏற்கனவே ஒரு 10-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தபோது ஒரு உரையாடல் நடந்தது. எனக்கு ஒருத்தர் அந்த ஆடியோ தேடி இருக்குது என்கிட்ட, அன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த இயக்குனர் வந்து இங்கே நாங்களே கழுவி ஊற்றி இருந்தோம் அப்படின்னு பேசும்போது அந்த பர்சனலாக ஒரு ஈழத்து சகோதரி பேரெல்லாம் அதில் வந்திருந்தது. அது நான் தெரியாமல் போட்டுட்டேன், கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அப்புறம் அங்கே இருந்த தோழர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க, அது உரிமையோடு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அது வந்து இது இவங்க பார்த்து தேவையில்லையா நம்ம அப்படின்ற பிறகு யோசனை பண்ணணும்னு அதை எடுத்துட்டேன். புரியுது. அது ஒன்று மட்டும், இது இந்த மாதிரி நிறைய யோசிச்சு தான் நீங்கள் ஒரு அடியாக அவசரப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்ல. சரிண்ணா, இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நாம் தமிழர் கட்சி நமக்கு நாமே ஊடகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஊடகம் வேணும் அப்படிங்கிற முறையில தான் இப்போ நான் இந்த சோழன் சொல்வீச்சுங்கிற இந்த ஊடகத்தை நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன். இது தேவையா? இதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன? இல்லை கட்டாயம் வந்து தேவை. ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தை அப்போ மதிப்புக்குரிய சிவபீரபாண்டியன் ஐயா அவர்கள் வந்துட்டு தமிழ் தேசிய தளத்தில் எவ்வளவு ஊடகங்கள் இருக்கிறதுன்னு ஒரு பட்டியல் போட்டு 100 கணக்கில் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் புலம்பி பேசியிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். சரி. ஆனால் அந்த ஊடகங்கள் இருக்கிறது சரியானதை பேசுகிறதா வலுவானதை பேசுகிறதான்றதை ஒரு பெரிய வகுப்பு வந்து அது இன்னும் போக போக பழக்கமாகும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னும் நமக்கு இது தேவையில்லை. ஏன்னா மிக பிரம்மாண்டமான மாஸ் மீடியான்னு சொல்லக்கூடிய மிக பெரும் ஊடகங்கள்லாம் அவர்கள் பக்கம்தான் இருக்குது. தமிழ் தேசிய பக்கம்னு இருந்தாலும் கூட அவங்க சுதந்திரமாக செய்ய முடியாது. ஏன்னா அது மத்திய ஒலிபரப்பு துறைன்றது மத்திய அரசு கட்டுப்பாட்டில். இப்போ திராவிடம் வந்து அது எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு இணையாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப அவங்க பெரிய ஒரு வாகனத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சின்ன சின்ன வாகனத்தை அதுக்கு இணைய கொண்டு வந்து நிறுத்தணும். மிகப்பெரிய வாகனமாக அவங்க கொண்டு வந்து நிறுத்துறப்ப அதுக்கு இணையாக உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன வாகனத்தையும் நீங்கள் கட்டமைச்சு அதுக்கு இணையாக நிறுத்தணும். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த சமூக வலைத்தளங்களில் நிறைய தொடங்கி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நம்ம ஒன்று பேசினோம்னா இதை தாண்டி அடுத்து என்ன பேசணும், அதில் விட்டது வேறு என்ன இருக்குது, அது மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணணும். அந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப இதில் வந்து பேசப்பட்ட விஷயங்கள்லாம் பேசப்படாத விஷயம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக தரணும் தமிழ் தேசிய தளத்துக்கு. அதனால் இன்னும் தேவை இருக்கிறது. இது இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது ஒரு துளி தான். இன்னும் நிறைய ஆரம்பிக்கப்படும், இன்னும் நிறைய வேணும், ஆக்கப்பூர்வமாக வேணும். இதில் வந்து தமிழ் தேசிய வலைத்தளங்களுக்குள்ளாகவே போட்டி பொறாமைலாம் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமைகள் இருக்கக்கூடாது. அது முதல்ல முக்கியம். அது
போட்டி அதை விட நான் சிறந்ததை தரணும், அதை விட நான் சிறந்ததை தரணும். இப்போ என்ன கேட்டால் வந்தீங்கன்னாக்கா சின்ன பிள்ளைகள் கூட வந்து பேட்டின்னு கேட்டோன்னா உடனே கொடுத்துருவோம் தமிழ் தேசிய தளத்தில். சரி. ஏன்னா அது வரட்டும், அவங்களும் இருக்கணும் அப்படின்ற நோக்கம். பாராட்டும் கூட வச்சுக்கிட்டு இருப்பேன், செய்யணும். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருக்கணும். ஆமாம். இவர் வந்துட்டாருன்னா நாளைக்கு நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது முதல்ல ஒன்று. ஆக இது இப்போ தொடங்கி இருக்கிறது வந்து இதோடு மட்டும் போதாது. இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கில் நமக்கு வேணும். அவங்க இருக்கிறது 75 ஆண்டுகளுக்கு மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் ஊடக கட்டமைப்பு அவங்ககிட்ட இருக்குது. திராவிடத்துக்கு இருக்கிற 75 ஆண்டுகள் கட்டமைப்பு அது அவங்ககிட்ட. அதுக்கு முந்தின காலகட்டத்தில், இந்த ஊடகம் வரதுக்கு முந்தின காலகட்டங்களில் நாடகங்களும் திரைப்படத்தையுமே அவங்க பயன்படுத்தினாங்க. ஆமாம். நம்ம அந்த மாதிரி இன்னைக்கு திரைப்படத்தை கூட பயன்படுத்த முடியல. அதுக்கான பிரிண்ட் மீடியாவையும் அவங்க ஸ்ட்ராங்காக பயன்படுத்தலாம். எல்லாமே அவங்ககிட்ட இருந்தது. திரைப்படம் கையில் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக கொள்கைகளை சொல்றது, அதற்குள்ளாக தன்னுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு அதையே நிரப்பிக்கிட்டு இருந்தது. அச்சு ஊடகங்கள் முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருந்தது. அது உள்ளே இருந்தவங்க எல்லாமே திராவிட சிந்தனையோட இருந்தது. இப்படின்னு எல்லாமே படிப்படியாக வந்து இன்றைக்கி ஊடகம், சமூக வலைத்தளங்கள் வந்து அது வரைக்குமே பெரிய ஒரு கட்டமைப்பு. நம்ம இன்றைக்கி தான் ஒரு சின்ன குழந்தைகள் தான் நம்ம நிற்கிறோம். இன்னும் இதை வந்து நிறைய பெருக்கணும். இதெல்லாம் ஒரு ஆர்கனைசர் ஆகிட்டு ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கணும். எது சரி தவறுன்னு நமக்குள்ளே பேசணும். ஒரு வகுப்பு எடுப்பு இப்படிலாம் நடக்கணும் தொடர்ச்சியாக. அதனால் இது போதாது, இன்னும் வேணும். சோழன் சொல்வீச்சை போல இன்னும் நிறைய வந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. அதே மாதிரின்னா தமிழ் தேசிய களத்தில் ஒரு புதிய சேனல் வந்து உருவாகி வரும்போது என்னென்ன சவால்களை வந்து எதிர்கொள்ளணும்னா? முதல் சவால் வந்து புறக்கணிப்பு. இப்போ சோழன் கலைஞன் அவர்களை எல்லோரும் வேற மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்க. திராவிடத்தில் இருக்கவங்க கூட பார்த்து கை கொடுத்துருப்பாங்க. ஆமாம், கரெக்டா? ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு அழுத்தமாக இதில் பேச 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 அவங்களெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும். புரியுதுல? திராவிடம் தாண்டி மற்ற கட்டமைப்பில் இருக்கக்கூடியவங்க, மற்ற கட்சி கட்டமைப்பில் இருக்கிறவங்க நட்பு ரீதியாக உங்ககிட்ட இருந்துட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நீங்கள் இதில் விடாப்பிடியாக அதில் நீங்கள் பேசி இந்த தளத்தில் நிற்க முதல் இழக்க வேண்டியது அந்த நட்பு வட்டங்களை இழக்கணும். அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். சரி. ரெண்டாவது வந்து என்னென்ன நெருக்கடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவே நெருக்கடி. இப்போ தினசரி ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னா 2 கேமராவுக்கான வாடகை அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே சராசரி ஒரு நேர்காணல் எடுக்க 4000 to 5000 வரைக்கும் ஆகிடும். ஒரு நார்மல் கேமரா சராசரி ஒரு சுமாரான கேமரா போட்டு எடுக்கிறதுக்கு தொடக்கத்தில் சொன்னேன். இதெல்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேன் நெருக்கடி. புரியுதுண்ணே. கடன்லாம் வாங்கி காசு கொடுத்து கடைசியாக நகையெல்லாம் வச்சு காசு கொடுக்குற அளவுக்குலாம் வந்துட்டு. சரிண்ணே. அப்புறம் ஒரு நல்ல சகோதரி ஒருத்தர் வந்து ஒரு சின்ன உதவி ஒன்று பண்ணாங்க. சரி. அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடிக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தேன். சரி. அவங்க ஒரு கைட்லைன் கொடுத்தாங்க. அது இது நல்லா இருக்குது. என்னன்னா, திடீர்னு ஒரு நண்பரை கூப்பிடுவேன். அவர் வாகனத்தோட வருவார். 2 கேமரா வச்சு எடுத்து கொடுப்பேன். நான் 5000 கொடுப்பேன் வாகனத்துக்கு சேர்த்து. அப்போ இது ஒரு பொருளாதார நெருக்கடியை நீங்கள் சந்திக்கணும். குறைச்சலாக வந்து ஒரு 50 நேர்காணலுக்கு உண்டானதை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கணும். சரி. 50 நேர்காணலுக்கான செலவு தொகை நீங்கள் வந்து இதில் வச்சுக்கல. அதுக்கு அடுத்து வந்து என்ன நெருக்கடி அப்படின்றது உங்களுக்கு இந்த சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குல்ல, தகவல் தொடர்பு, இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வலுவாக வச்சுக்கணும். சரி. முன் திட்டமிடல் அப்படின்றத வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அழைக்கலாம் அந்த வாரத்தில் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கணும். அது நிறைய பேசலாம் அது போக போக. சரி. நெருக்கடி என்பது பொருளாதார நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களை சுற்றி இருந்த இந்த நல்ல வட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதில் சிலது நீங்கள் இழக்க வேண்டியதும் இருக்கும். அதெல்லாம் நெருக்கடி. புரியுது. இது நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆமாம். அரசு நெருக்கடி எப்படின்னு இருக்கும்? அரசு தரப்பில் வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி நெருக்கடி எதுவுமே இல்லை. ஆனால் நட்பு ரீதியாக பேசிக்கிட்டாங்க. அப்படின்னா எதுக்கு இதில் இருந்துக்கிட்டு மல்லுப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பெரிய சீனியர், நீங்கள் இப்படி போய் இருக்கலாமா, நீங்கள் உங்கள் இடம் வேறு இடம், நீங்கள் அங்கே வந்திருந்தால் இங்கேயே போய், இப்படி நிறைய நட்பு வட்டாரத்தில் ரொம்ப அந்த தரப்பில் சொல்லக்கூடிய திராவிட தரப்பில் இன்னும் நல்ல நிலையில் இருக்கிறவங்களே என்கிட்ட தொடர்பு கொண்டு, குறிப்பாக நீங்கள் ஏன் அந்த சீமான ஆதரவு நிலைப்பாடு ஏன் அப்படின்றப்ப அது ஒரு தவறாகவும் பேசினாங்க. புரியுது. அதே போலண்ணே, இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ ராவணாவை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றீங்க. நீங்கள் வந்து மிரட்டப்பட்டிருக்கா ராவணா? மிரட்டப்பட்டதில் இல்லை. ஒரே ஒரு கட்டத்தில் தான், ஒரு கட்டத்தில் மட்டும் அந்த தரப்பில் கட்டபொம்மனுடைய அந்த வட்டாரங்கள் வந்து மிரட்டினாங்க. அப்போ நான் பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது இருக்காது அது இருக்காது உனக்கு இப்படி இருக்காதுன்னு போட்ட மெசேஜ்லாம் இருக்கும். தம்பி ராகவ கூட அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுவுமே பெருசாக பேசிக்கல. பேசினவங்க கிட்ட மட்டும் தகவலை சொல்லி விவாதத்துக்கு வரதுன்னா வாங்க பேசுவோம், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதாரம் நான் பேசியிருக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம்னா அங்கே வழக்காடுவோம், வாங்க பேசுவோம். சரி அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு நிறைய மனசு புண்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அது வேணாமே அப்படின்னு விட்டேன். அதோட சரியா ஒழிய ரெண்டாவது நான் அதை பேசலை.
புரிஞ்சுக்கிட்டு சரி அது அவங்க ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய காட்ஃபாதராக நினைக்கிறப்ப அதை நம்ம கொச்சப்படுத்துகிறோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்றதுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் விட்டேன். ஆனால் நான் சொன்னது சரிதான் அப்படின்றதுல உறுதியாக இருந்தீங்க. நின்றுட்டேன் அதோட விட்டேன் அதை. அப்போ மட்டும்தான் அந்த மிரட்டல் இருந்தது. அரசு தரப்புலேருந்து எனக்கு எந்த நெருக்கடியும் இது வரைக்கும் இல்லை. அதே மாதிரிண்ணே நான் வந்து சோழன் சொல்வீச்சு அப்படின்னு ஒரு சேனல் வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் எனக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குனாங்க. அது என்னன்னா, நீங்கள் வந்து திராவிடத்திற்கு எதிரான அரசியலை முன் வச்சு ஒரு ஊடகத்தை நீங்கள் தொடங்கி செயல்படுத்துனீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க, உங்கள் சேனலை முடக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து விமர்சித்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. ஏன் உங்கள் சேனலை யாரும் முடக்கலை? முடக்கலைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இன்னைக்கு என்ன தேதி உங்களுக்கு? மே மாதம் 1ஆம் தேதி. சரி, இதுலேருந்து ஒரு 4 நாள் அப்படியே போனீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் இதே தேதியில் ராவணா முடக்கப்பட்டது. திடீர்னு ஒரு நாள் காணோம். அடடா, பக்கம் இருக்குது, நாங்கள் உள்ளே போக முடியல. சரி, அது அப்புறம் தம்பி ராகவு, இன்னொரு சகோதரர், அப்புறம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம விஸ்வநாதன், அவர் இவங்க எல்லாமே சேர்ந்து அப்புறம் யார்கிட்டயும் பேசுகிறேன், இங்கே இருக்கிற டீம் வச்சு பார்க்குறோம். இந்த சில மெயின் டீம்னு சொல்லக்கூடிய பிரதான காட்சி ஊடகங்கள் இருக்கக்கூடிய நமக்கு வேண்டப்பட்ட தம்பிங்களை கூட வந்து முயற்சியெல்லாம் பண்ணோம். சரி, அது கடைசியாக ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு மீட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் அதில் பிரசித்தி பெற்ற ஒரு தம்பி வந்து உட்காந்து அதை வந்து மீட்டு எடுத்தோம். நாங்கள் இன்னிலிருந்து ஓராண்டுக்கு முன்னாடி இது வந்து நடக்கும். இது கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சில இப்போ இன அழிப்பு, இன்னும் 2-3 வார்த்தைகள், மேதகு பேரை சொன்னாக்கா பிளாக் பண்ற மாதிரி இப்போ ஏஐன்னு ஒன்று வந்துருச்சு, நவீனம். அது சில வார்த்தைகள்லாம் அதுவே போற போக்குல அது உச்சரிப்பிலே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு மெயில் வரப்போ உடனே பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வார்னிங்லாம் கொடுக்கும், உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். நீங்கள் அதுக்குள்ளே எச்சரிக்கை ஆகிட்டு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மட்டுப்படுத்திடணும். அந்த சில வார்த்தைகள் பயன்படுத்துறது, அப்புறம் வந்து ரொம்ப விகாரமான படங்களை போடுறது, உள்ளார இந்த இன அழிப்பு சம்பந்தமான படங்கள், கொடூர ரத்தம் சிந்துற மாதிரி படங்களை போடுறது, இப்படியெல்லாம் நிறைய வந்துச்சுன்னா வந்துகிட்டே இருக்கு ரிப்போர்ட். இது ஒரு பக்கம் முறைப்படி கூகுள் உங்களை எச்சரிச்சு அது வந்து முடக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் குறுக்கால நோக்கி ஒருத்தர் மொத்தமும் வந்து முடக்குவாங்க. எப்போ முடக்குவாங்கன்னா, நீங்கள் ஒரு உச்ச கட்டத்தில் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து முடக்குவாங்க. இப்போ முடக்க மாட்டாங்க. அதுக்குன்னே ஒரு பெரிய டீம் வந்து வளர விட்டு உங்களுக்கு அது என்னன்னா, எரியறத எடுத்துட்டோம்னா கொதிக்கிறது நிற்கும். அப்போ பொருளாதார ரீதியாக இப்போ எனக்கு ஒரு தொகை வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 பேர் வச்சுட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 5 பேருக்கு சம்பளம் கொடுத்தது போக எனக்கு வருதா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். இன்னும் அந்த அளவுக்கு நான் இன்னும் மேலே வரல. ஆக ஓரளவுக்கு முன்னாடி கடன் பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கடன் படாமல் அவங்களுக்கு உண்டானதை கொடுத்துட்டு அப்பாடான்னு உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த நிலைக்கு அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ இதையே வந்து முடக்கிறாங்க. இது வந்து நான் இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவேன். இதுலேருந்து நான் திரும்ப மீண்டு எழுந்து வர 4-5 மாதம் ஆகும். இந்த 4-5 மாதத்துக்கும் நான் சராசரியாக ஒரு 1.25 லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கணும். போக்குவரத்து எல்லாம் செலவு. சில பேருக்கு வந்து சில பேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் தொகை. அப்போ நான் வெளியூர் போக வேண்டியது இருக்கும். எப்படியும் ஒரு 1,75,000 நான் மாதம் மட்டுமே வைக்கணும். புரியுது. அப்போ 4-5 மாதத்துக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. உதவி பண்ணுறவங்க ஒரு சில நேரத்தில் உதவி பண்ணலாங்க, 1 மாதம் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ண மாட்டாங்க. இந்த நெருக்கடி இதுக்குள்ளே இருக்குது. அதனால் கவனமாக வந்து கையாளணும். அதுக்கான பாதுகாப்பு வலைன்றது இருக்குல்ல, செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, பாஸ்வேர்டு, இந்த ஐடி, இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் அதுக்கான தேர்ந்தவர்களை வச்சு நீங்கள் ஒரு கட்டமைப்பு வச்சுக்கணும். சரிண்ணா. படங்கள் வந்து மேதகு படத்தை பயன்படுத்துகிறப்ப ரிப்போர்ட் அடிப்பாங்க. அப்புறம் சில வார்த்தைகளுக்காக பண்ணுவாங்க, சில இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு எதிரணி வந்து காரணமே இல்லாமல் ஹைஜாக் பண்ணிட்டு போயிடும், கடத்திக்கிட்டு போயிடும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சேனலே தூக்கிட்டு போயிடும், இருக்காதாங்க. புரியுது. அப்போ அதுக்கான எச்சரிக்கையான அந்த பாதுகாப்பு இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வலுவாக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ணா, சோழன் சொல்வீச்சு ஊடகம் தொடங்கி முதல் நேர்காணல். ஆமாம், அந்த ஊடகத்தினுடைய முதல் நேர்காணல் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஊடகவியலாளர் உங்களை வந்து கண்டதில்லை. சோழன் சொல்வீச்சு உண்மையாகவே பெருமை அடைகிறது. இது ஒரு புதிய ஒரு வரலாறாக நிச்சயமாக வந்து இருக்கும்.
நீங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இவ்வளவு நேரம் செலவிட்டு நேர்காணல் தந்தாமைக்கு மிக்க நன்றி. இந்த ஊடக சிக்கல் ஒன்று கூட இந்த தமிழ் தேசியத்திலிருந்து நான் ஏன் வந்தேன் அப்படின்லாம் நான் இன்னும் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் பேசல. அது முதல் முறையாக உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சோழன் சொல்வீச்சுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உலக மக்கள் எல்லோரும் இதை வந்து ஆதரிக்கணும், இதில் எல்லாருமே இதுக்குள்ளே இணையணும் அப்படின்றத வேண்டுகோளோட நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அண்ணா.